என் கன்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. பிரீதியாக இருப்பதாகன்னா அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன்னு சொல்லிட்டு நெகேமியா சொல்கிறாரு. அப்போ கர்த்தருக்குள் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சரிங்களா? இதையே அதாவது சங்கீதம் 51 சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். சரிங்களா? அவருடைய நீதியை நம்ம சொல்லி 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 துதிக்கும் போது வாயின் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்தும் போது அது தேவனை உயர்த்திருக்கும் போது நம்ம உள்ளமும் இருதயமும் பூரிப்பினால மகிழ்ச்சி அடையும், ஒரு திருப்தி உண்டாகும். சரிங்களா? இது இல்லை அது இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருக்கும்போது மனசோர்வு ஏற்படும், உடல் சோர்வு. மனசோர்வு ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக உடல் சோர்வும் ஏற்படும். மனசோர்வு ஏற்படும்போது ஒரு சின்ன வேலையை செய்கிறதுக்கு கூட ஒரு மலையாட்டம் தோணும். ஒன்றும் இல்லை, சோறு போட்டு சாப்பிட்ணுமான்னு தோணும். அந்தளவுக்கு அந்த மனசோர்வு உங்களை அமிழ்த்தி அப்படியே படுக்க போட்டுரும். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு காரியம்தான். அதுவே என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக, அன்பாக இருப்பதாக, உங்களுக்குள்ள திருப்தியாக இருப்பதாக, உங்களுக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதாக. சரியா? அதுதான் அதனுடைய பிரீதியாக இருப்பதாக என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். அப்போ அவருக்குள்ளே நம்ம பிரீதியாக இருக்கும்போது, மகிழ்ச்சியாக இருக்கும்போது, அன்பாக இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம், நிறைவான சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் புலம்பி 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 உங்கள் வாழ்க்கையே ஒரு புலம்பல் வாழ்க்கையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஒரு நாள் நம்மளுக்கு மேன்மையே கிடையாது. நம்மளை அப்படியே இருட்டறையில் தள்ளுற மாதிரி ஒரு சோர்ந்து போன வாழ்க்கையும் ஒரு தோற்று போன வாழ்க்கையாக தான் இருக்கும். வெற்றியின் வாழ்க்கை வேணுமா? அவர் சமூகத்தில் பிரீதியாக இருந்து அவரை துதித்து அவரை உயர்த்தி அவரை கம்பீரமாய் பாடி உங்கள் நேரங்களை கழிங்களேன். பக்கத்து வீட்டில் பேசியோ இல்லை வீணான வார்த்தைகளை பேசியோ இல்லை உங்களுக்குள்ளே புலம்பியோ ஃபோன் எடுத்தால் மணிக்கணக்கில் என்ன ஏதுன்னு சொல்லாமல் மணிக்கணக்கில் பேசி பேசி தேவையில்லாத காரியங்களை செயல்படுறது அப்படி இல்லாதபடி தேவனை உயர்த்தும் உங்கள் வாயின் வார்த்தைகளால் தேவனை உயர்த்த 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 மேன்மை கண்டிப்பாக வரும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன். நீங்கள் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக தேவன் உயர்த்துவார், குறைவுகளெல்லாம் நிறைவாகும். அது நீங்கள் உங்கள் கண் கூட காண்பீங்க. தேவன் உண்மையுள்ளவர், கண்டிப்பாக செய்வார். ஆமென்.